ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது கார்த்திகை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுன்ட்டு ரேவதி சாமுண்டீஸ்வர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி, நீ இந்த வீட்டுக்குள்ளே என் பொண்ணாக வந்தால் தான் அவன் வெளியே வருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த ரேவதி சாமுண்டீஸ்வர்கிட்ட சவால் விடுறாங்க. நான் எப்படியாவது என் புருஷனை வெளியில் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும், கார்த்திக் எப்படியும் நம்ம வெளியே வர முடியாது, ரேவதி நம்ம காலில் வந்து விழுந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ரேவதி என்ன பண்ணுறான்னா, இவங்க எதிர்பார்க்காத மாதிரி அங்கே போய் தர்ணா போராட்டத்தில் இறங்கிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே உட்காந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதியை வந்து எப்படியாவது வெளியே அனுப்பணுன்ட்டு போலீஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்தா போலீஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் ஆஃபீஸருக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சு போலீஸை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கார்த்திகை வெளியில் விட வச்சிடுறாரு. கார்த்திக் வெளியில் வந்தோடனே ரேவதி கண்ணீரோட கட்டி அணைச்சிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் திருப்பியும் நமக்கு தோல்வியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் கார்த்திக் எப்படியாவது வெளியில் வந்துடுறானே, அவனையும் ரேவதியும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக அவங்கள நான் பிரித்தே ஆவேன்னு சாமுண்டீஸ்வரி சவால் விட்றாங்க. ஆனால் ரேவதி, இதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலே கண்டிப்பாக நான் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, கார்த்திக் இல்லை வேண்டாம், எல்லாமே நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. என்ன நடக்க போகுது நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.